எல்லாருக்கும் வணக்கம். புஷ்பா 2 படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்திய சினிமாவே வந்து பயங்கரமா பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா, தமிழ் சினிமான்னு ஏன் சேர்த்து சொல்றேன்னா, சவுத் இண்டியன் சினிமால புஷ்பா படம் வந்து தமிழ்ல வந்து பயங்கரமா ஓடுச்சு. ஹிந்திலயும் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு. பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால, அடுத்த 1000 கோடி திரைப்படம் அப்படிங்கிறத அடிச்சு சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறாங்க. 1500 வரைக்கும் கூட வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு தூரம் மிகப்பெரிய வியாபாரம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ, அப்படி என்ன படத்துல இருக்குது அப்படிங்கிறது அந்த ட்ரெய்லர் பார்த்தா தெரிஞ்சிரும். தெளிவா சொல்லிர்றேன், நம்ம வந்து ரியாக்டிவ் ஃபேஸ் கிடையாது. நம்ம ரிவ்யூ ஃபேஸு. ஸோ, படம் பார்க்கும்போது பயங்கரமா ரியாக்ஷன் குடுக்க முடியாது. பட் ஆனா, ஓரளவுக்கு ரிவ்யூ சொல்லலாம். வாங்க பார்த்துருவோம். பார்த்துட்டு வந்து டீட்டெயிலா உட்காந்து பேசுவோம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இப்போ போட்டாச்சு. ஒரே செகண்ட். படம் பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. ஆனா ஐகான் ஸ்டார் புஷ்பா பேர் காடு பிராண்ட் புஷ்பா శ్రీవల్లిన పెళ్ళం మాకు మూడుంటే ఎప్పనుకుదా ప్రపంచాన్ని చూపిస్తాం. పార్టీ ఉంది పుష్ప, పార్టీ ఉంది. மங்கள சீனு ஒரு நிமிஷம். ஓ, ஃபிளாஷ்பேக் போகுது. அப்போ மங்கள சீனோட கேரக்டர் இருக்கு போல. ఏడు కొండల మీద ఉన్న ఏడు సముద్రాలు కాకుండా పూలు తెచ్చుకునేదే పుష్పాడు అన్నమాట. పుష్ప అంటే నేషనల్ అనుకుంటారా? ఇంటర్నేషనల్. నేషనల్. ఓ నో మిస్టరీ. కదా వైల్డ్ ఫైర్. ஐமேக்ஸ் வேறையா? 4DX ஐமேக்ஸ் 3D வேறையா? வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். ஓ ரைட்டு. என்னங்க சொல்லிடலாமா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். படம் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. ஒரு பயங்கர கிராண்டியாக எடுத்துருக்காங்க. எல்லா விஷுவல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம மங்களம் சீனு கார் நடிச்சிருந்த நம்ம இவர் நடிச்சிருக்கிறது, சுனில் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். புஷ்பா படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். ஸோ அல்லு அர்ஜுனோட கெட்டப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. விஷுவலி ரொம்ப பவர்ஃபுல்லாக பயங்கர காஸ்ட்லியாக பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து கொஞ்சம் நெஞ்ச கட்டை இருந்துச்சு. இப்போ ஏகப்பட்ட கட்டை இருக்குது. அது பெரிய ஒரு இதுவே இருக்குது. ஒரு எம்பையரே உருவாக்கி இருக்க மாதிரி அந்த கையோட அந்த சிம்பிள் தான் வந்து புஷ்பாவோடைய அந்த பிராண்டு சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மரத்தில் வந்து அந்த சிம்பிள் வச்சுட்டு அவங்க வந்து அப்படி கடத்துற மாதிரி கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேட் அண்ட் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபகத் ஃபாசிலுக்கும் புஷ்பாவுக்கும் நடக்கிற அந்த மிகப்பெரிய அந்த போராட்டம், அந்த பணம் வந்து சம்பாதிக்கிற பணத்தை அவன் எப்படி காப்பாற்றுறான், அந்த பிராண்ட் எப்படி காப்பாற்றுறான், தன்னை சுற்றி இருக்கவங்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறான், இந்த சிண்டிகேட் எப்படி காப்பாற்றுறான் அப்படிங்கிறது தான் படத்துடைய கதையாக எடுக்கப்பட்டிருக்கும். வேற என்ன பெருசாக பண்ணிட்டு போகிறாங்க. பட் ஆனால்
அதை சொல்லுகின்ற விதத்தில் வந்து என்ன பில்டப் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி மாஸ் எலிமெண்ட்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு மக்களுக்கு கனெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்துலாம் நம்ம வந்து படம் பார்க்கும்போது தான் தெரியணும். தமனும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, தேவிஸ்ரீ பிரசாத் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது விஷுவலி பயங்கரமாக தானே, மியூசிக்கலி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப அற்புதமாக பேசப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த புஷ்பான்னு ஒரு பாட்டு வருது இல்லை, அந்த பாட்டு வந்து எப்படி படத்தில் வருது, அதை ஸ்ரீலீலா வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்காங்க, அதையும் வந்து கிளிப் வந்துருக்கு. ஸ்ரீலீலா வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, டான்ஸ் செம்மையாக இருந்தது. பட் ஆனால் சமந்தா கொடுத்த அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த ஐட்டம் சாங்குக்குனே உண்டான அந்த ஃபீல் இருக்குல்ல, அதை வந்து ஸ்ரீலீலா எப்படி கொடுக்க போகிறாங்க தெரியல. ஏன்னா ஸ்ரீலீலா எல்லா படத்துலையுமே இந்த மாதிரி பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டாங்க. ஸோ இந்த பாட்டு எப்படி வித்தியாசப்படுது, இந்த பாட்டுடைய அந்த எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிற பார்க்கணும். பட் ஆனால் படத்துக்கு ஆல்ரெடி பெரிய பில்டப் இருக்குது அப்படிங்கிறனால வந்து அந்த பாட்டு எப்படி இருந்தாலும் பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆயிரும். ஒன்று தான் தேவை, இவங்க இந்த ட்ரெய்லரில் கொடுத்துருக்க அந்த பில்டப்பை முதல் நாள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நிறைய கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து அதையும் தாண்டி வந்து படத்தை முடிச்சு வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுமே வந்து ரசிக்கும்படியாக படம் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. புஷ்பா அப்படிங்கிறவன் இந்த செம்மரம் கடத்துறவன் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு மக்கள் வந்து வந்துட்டாங்க. அந்த கேரக்டரை எப்படி ஹோல்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு புஷ்பா 1க்கு. ஸோ இந்த படத்துக்கு அவருக்கு என்ன கிடைக்க போகுது, அல்லு அர்ஜுன் வந்து மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாரா, இல்லை வந்து ஏற்கனவே புஷ்பா உருவாக்குன அந்த லெகசியை வந்து அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். எனக்கு ட்ரெய்லர் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது. இன்னும் வந்து இப்போ வந்திருக்க பக்கமாக வந்த படங்களை விட இந்த ட்ரெய்லர் கொஞ்சம் நல்லாவே எடுக்கப்பட்டிருக்கு. நிறைய ஒர்க்கு தெரியுது. சும்மா வந்து அந்த கொடையை பிடிச்சி நிற்கிறவங்க கூட ஒரு 100-150 பேருக்கு மேலே நிற்க வச்சுருக்காங்க. ஸோ பட்ஜெட் அள்ளி விசிறியிருக்காங்க. ஸோ அது நல்லாவே தெரியுது. க்ரௌடு பயங்கரமாக வச்சு பெரிய செலவில் பண்ணியிருக்காங்க. அந்த செலவை மீட் எடுக்கிற அளவுக்கு இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெலுங்கு இருக்குன்னா சில டைலாக்ஸ் வந்து புரியல, தமிழில் வந்து வந்த மாதிரி தெரியல. சில தமிழ்லையும் பார்த்துட்டு கூட மறுபடியும் கூட நம்ம பேசிக்கலாம். பொதுவாக பார்க்கும்போது ஒரு ஜென்ரலான ஆடியன்ஸாக புஷ்பா படத்தை ரசித்த ஆடியன்ஸாக பார்க்கும்போது இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க்க தமிழ் சினிமா. இந்த படத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1050 கோடிக்கு வந்து தியேட்ரிக்கல் பிஸ்னஸ்க்காக எழுதியிருக்காங்களா. ஸோ கிட்டத்தட்ட 2000 கோடி கிட்ட வந்து படம் கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு நம்புறாங்க. 1500லேருந்து 1800 2000 வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது நடந்துச்சுன்னா ஒரு நார்மல் மசாலா கமர்ஷியல் படத்துக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்த முதல் இண்டஸ்ட்ரியாகவும் முதல்ல வந்து ஒரு மசாலா ஃபிலிம் வந்து 1500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் எடுத்ததா புஷ்பா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா பாகுபலி மாதிரி ஒரு கிராண்டியரான படம், அப்புறம் தங்கல் படம் கூட குளோபலான சப்ஜெக்ட் இருக்கிற படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து 1000 கோடி வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் பதான் இதெல்லாம் படங்கள் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, பதானாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜவான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராண்டியராக ஒரு படமாக எடுக்கப்படும். இது வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் ஓரியன்ட் படம். கேஜிஎஃப் படத்துக்கு பிறகு இந்த படம் தான் வந்து அந்த 1000 கோடி ரூபாய் வந்து எடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக கடந்து போகும் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. முதல் நாளே 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே கூட வரும்னு சொல்லி வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம். இவ்வளோ தான் இப்போதைக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷனு. அடுத்த அப்டேட் வரும்போது அடுத்த விஷயங்களை வந்து இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.